ஜனனம் என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன? முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டைய வெளியிலிருந்து தட்டிட்டோம்னா மரணம். அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் உள்ளிருந்து தட்டி கொண்டு வெளியில் வந்தால் அது ஜனனம். யாரோ ஒருவர் நமக்காக வந்து நம்மை விடுவிப்பார்கள் என்று நாம் புறச்சூழ்நிலைக்காக காத்திருந்தால் அதுதான் மரணம். உனக்குள் நீ எழுந்து நின்று வெடித்து கிளம்பினால் அது ஜனனம் என்று சொன்ன குரு வாசகத்திற்கு சொந்தக்காரரான அந்த கவிதாசனை நான் வணங்குகிறேன். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதில்லை, உள்வாங்குவதில்லை. மறுபடியும் புரிந்து கொண்டு உள்வாங்குவதற்கு நாம் காத்திருக்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுற்றிவிட்டு நம்மிடத்தில் வந்து சேர்வதற்கு 30-40 வருஷம் ஆயிடும். வாழ்க்கையில் அப்படித்தான் மக்கள் தோற்கிறார்கள். குத்தாலத்துக்கு குளிக்க போகும்போது ஒருத்தர் 4 பயலு வந்தானுங்க. தள்ளு தள்ளு தள்ளு, நாங்க பயந்து தள்ளிட்டேன். 4 பயலுங்களும் சேர்ந்து செல்ஃபி எடுத்தாங்க குத்தால அருவியோட. குளிக்காம போயிட்டாங்க. ஒரு அருவிக்கு நாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய மரியாதை என்ன? அதில் குளிப்பது தானே. அதையும் போட்டோ பிடிச்சு போடணுமா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு ₹1 கோடி சம்பளம் கொடுக்குறீங்களே, நாபி கமலத்தில் இருந்து என் மூச்சு காற்றை எடுத்து சிந்தனையில் செலுத்தி என் நாக்கின் மூலமாக நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளோடு அதை கரைத்து என் மக்களுக்காக தருகிறேனே, எனக்கு ₹1 கோடி கொடுக்க மாட்டீங்களா? ஆனா என்ன தெரியுமா சொல்வீங்க? நான் அந்த கோடியில போய் நின்னு கேம்பிங். கொடுக்க மாட்டாங்க. நடிக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, சிந்தனையாளருக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் அப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன், அப்படின்னா நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா? நான் சொல்லுகிறேன், நான் கோடீஸ்வரி தான். இதுதான் என் தலைப்பு, நான் கோடீஸ்வரி தான். எப்பொழுது தெரியுமா? பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது இந்த உலகத்தில் கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன். என் பேச்சுலகத்தில் நான் தலைமை கொள்கிறேன். வைய தலைமை என்பது அதுதான். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் நீங்கள் வல்லமை கொள்ளுங்கள். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று புறப்பட்டான் ஒருவன். அடிமை தலையில் இருந்து தன் மக்களை காப்பாற்றுவதற்காக புறப்பட்டு பேசினான் ஒரு மாபெரும் தலைவன். அவன் பேசினான் என்பதற்காகவே அதிகார வர்க்கம் அவன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவனை சுட்டுக் கொன்றது. அவன் பெயர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்ன பேசினான் தெரியுமா? ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று பேசினான். மக்களே, உங்களுக்காக நான் ஒரு மிகப்பெரிய கனவை வைத்திருக்கிறேன் என்று அவன் பேசினான். அவன் பேச்சை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், யூடியூப்ல இருக்கு அவன் பேச்சு. 52 பேச்சு பேசியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேச்சு ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. அதில் அவன் சொல்லுகிறான், அந்த பெருந்தலைவன் சொல்லுகிறான், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தலைமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அடிமைப்பட்ட தன்னுடைய சகோதர இனத்தை பார்த்து, கருப்பின இனத்தை பார்த்து அவன் சொன்னான், நீ தெரு பெருக்குகிறாயா? சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா உனக்கு? நீ எப்படி தெரு பெருக்கு தெரியுமா? பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன் இசைக்கருவியை எப்படி மீட்டுவானோ அப்படி துடைப்பத்தை எடுத்து உன் தெருவை பெருக்குவாயாக. என்ன அர்த்தம் அது? அதை விட பெஸ்டா, இதை விட ஈஸ்தட்டிக்கா ஒரு விஷயத்தை கிளீன் பண்ணவே முடியாதுன்னு நீங்க கையில தொடப்பத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த கிளீனிங் அப்படிங்கிற வையத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். அவன் கிளீனிங் ஜாப் தான் பண்ணான். குரூப் 4 நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 5 சொல்லிக்கிறோம் இல்லையா, குரூப் 6 குரூப் 7 சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த வேலைகளைத்தான் செய்தார்கள். ஆனால் அவன் எங்கே நின்று சத்தம் போட்டு சொன்னானோ ஐ ஹாவ் எ ட்ரீம் என்று, அந்த இனத்திலிருந்து ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பில இளைஞன் வந்து அந்த உலகத்திற்கு தலைமையேற்றானா இல்லையா? நாம் பார்த்தோம் தானே. வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான வாய்ப்புகளை தரும். எப்பொழுது என்றால் நாம் தயாராக இருக்கிறோமா? இந்த சகோதரி, இந்த தாய், இந்த பேராசிரியை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என் உறவுகளே. அந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரே ஒரு மனிதர். இப்ப 2 பேர் உங்க வாழ்க்கையை கெடுக்க முடியும்.
இப்ப ஒண்ணு உங்க வலதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு, இல்லைன்னா ஒரு இடதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு. அது இப்ப கெடுக்க முடியும். வாழ வைக்கிறது யார் தெரியுமா? உங்களை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மனிதன் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான் உங்களை காப்பாற்ற முடியும். என்னை நான் காப்பாற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி எவன் ஒருவன் எழுந்து நிற்கிறானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் தலை சாய்க்கிறது. யாரோ ஒருவர் பார்ப்பதற்கு இல்லை. இந்த சொல்லுவாங்க தெரியுமா, பாருங்க, கோயில் யானைக்கும் விநாயக யானைக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். கோயில் யானை நம்ம கிட்ட இப்படி கேக்குதா? விநாயக யானை கிட்ட போய் நாம இப்படி கேட்கிறோமா? என்ன டிஃபரன்ஸ்? யானைன்னா மதம் பிடிக்குங்க. தனக்கு மதம் பிடிச்சனா அது பலவீனம், என்ன செய்யறோன்னே தெரியாது. அந்த பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை கோயில் யானை பாகன் கையில் கொடுத்திருக்கிறது. அதனால் பிச்சை எடுக்கிறது. விநாயக யானைக்கு போய் பாருங்க, அந்த சிலையை பாருங்கள், அவன் தன் கையிலேயே வைத்திருப்பான் அங்குசத்தை. எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலேயே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுகின்ற அளவிற்கு உயர்ந்து நிற்பான் என்று சொல்கிறது விநாயக யானை. நாயகன் என்ன அர்த்தம்? தனக்கு ஒரு தலைவன் இல்லாதவன் அர்த்தம். யாரோ ஒருவர் நம்மை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலில் இருந்து வெளியில் கிளம்பி என்னை நானே பாதுகாத்துக் கொள்வேன், என்னை நானே சீர் செய்து கொள்வேன் என்று எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் உலகத்திற்கு நீங்கள் தலைமை கொள்கிறீர்கள். இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைங்களை எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? எப்ப பார்த்தாலும் சொல்லும் அது ஒண்ணுமே படிக்கல, பயமா இருக்கு. எப்படி ஒண்ணுமே படிக்காம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவது? 98 மார்க் வாங்குறது இல்ல, வாங்குற தன்னுடைய மார்க்கை தாண்டி போய்கிட்டே இருக்கிறோமா? இப்ப பாருங்க, 36 வாங்குறவன் 38 வாங்கினான்னா 96 வாங்குறவன் 94 வாங்குறான். 94 தான் ஃபர்ஸ்ட் மார்க், 38 ஃபெயில் தான். ஆனா என்னுடைய டாக்டரின், என்னுடைய சித்தாந்தம் என்பது ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகிறேன், 96ல இருந்து 94 அவன் தோக்குறான், 36ல இருந்து 38 இவன் ஜெயிக்கிறான். தன்னைத்தானே ஜெயித்து கொண்டு போவதற்கு பெயர் தான் தலைமை கொள்வது. நம்மை நாமே ஜெயிச்சுக்கிட்டு போறோமா? ப்ராக்ரஸ்னு பேர் அதுக்கு. நீங்க ப்ராக்ரஸ் காட்டுறீங்களா? நேற்று இருந்தது போல் இன்றைக்கு இல்லையா? நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். நான் ஏன் இந்த மெஸ்ஸியை பத்தி சொல்றேன் தெரியுமா? அவனுடைய ஒரு போட்டோ இன்ஸ்டாகிராமனுடைய ட்ரெண்டிங் போட்டோ, அவனுடைய போட்டோ. அது என்ன போட்டோ பாருங்க. அவன் மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கும்போது அப்படி முத்தம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த கப்பை. அவன் முகத்துல ஒரு சோகம் இருக்கு. வேர்ல்ட் கப் இருக்குல்ல, அப்படி இப்படி கலாட்டா பண்ண எந்த போட்டோ இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகலைங்க. எந்த போட்டோ ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா? அந்த வேர்ல்ட் கப்பை அப்படி சாட்சி போட்டுட்டு பெட்ல கவுந்து போட்டு தூங்கிட்டு இருப்பான். இந்த உலகத்துல அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இளைஞர்களுக்கு சொல்கிறேன், அவனுடைய கோல் வேர்ல்ட் கப். இந்த வேர்ல்ட் கப் என் கைக்கு வரும் வரைக்கும் நான் உறங்கவில்லை, இதோ வந்து விட்டது, உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு சொன்னான் மெஸ்ஸி. மெஸ்ஸி என்பவன் வெறும் ஒரு சாதாரண நீங்கள் கொண்டாடக்கூடிய, நீங்கள் ஷர்ட் போட்டுக்கிட்டு மெஸ்ஸி என்று சொல்லக்கூடியவன் மட்டும் இல்லை. சரி, இந்த சப்ஜெக்ட சொன்னல, நான் மெஸ்ஸியை விட அடுத்த கட்டத்தில் ஒருத்தனை சொல்றேன். அவன் பேரு ரொனால்டோ. எல்லாரும் மறந்துட்டோம் அவனை. ஏன் மறந்தோம்? ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது, தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்? நான் சொல்லுகிறேன், மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவல்ங்க. இத நான் சொல்லல, மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான். நான் தேடினேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு, உடனே மெஸ்ஸியை பத்தி தேடினேன். மெஸ்ஸி சொல்றான், முன்னால ஒரு இன்டர்வியூல சொல்றான், ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லக்கூடாது. அவன் வேற யார் யார் பேரோ சொன்னா, ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை. இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்கிறான், நீங்க ஏன் ரொனால்டோ பேரை சொல்லல? பொறாமையான்னு கேட்கிறான். Are you jealous? அதுக்கு மெஸ்ஸி தந்த பதில் பாருங்க, ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ்ங்க. மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க தான் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, நீ தான் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியப்பா. மெஸ்ஸியினுடைய குழந்தை ரொனால்டோக்கு ஃபேன், ரொனால்டோடைய பையன் மெஸ்ஸிக்கு ஃபேன்.
2 பேரை ரைவல்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் ரொனால்டோவை பேசுறேன். 37 வயசு. நீங்க போய் இன்னைக்கு யூடியூப்லயோ கூகுள் பண்ணியோ பாருங்க, அவனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் பாருங்க. 37 வயசுல இங்க இருக்குங்க கால், இப்படி எகிரி அடிக்கிறாங்க. அவன் எங்கிருந்து அடிக்கிறானே தெரியாது, அப்படி பந்தாடுறான். அவன் மொராக்கோ கிட்ட தோத்தான். கரெக்டா சொல்றேனா? அவன் போர்ச்சுகல், மொராக்கோ கிட்ட தோக்குறான். இப்ப தோத்தவனை பத்தி ஏன் சொல்ல, இப்ப ஜெயிக்கிறவனை பத்தி சிலபஸா சொல்லிட்டேன். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெயித்தவர்கள் மட்டும் இல்லை நம்முடைய சிலபஸ். நான் ஏன் ரொனால்டோ பற்றி சொல்லுகிறேன், வைய தலைமை கொள்ளுவது என்றால் என்ன என்பதற்காக சொல்லுகிறேன். பாருங்க, ரொனால்டோ மொராக்கோ கிட்ட தோக்குறான். தோத்தாச்சு, இனிமேல் டீம் ஜெயிக்க முடியாது, கடைசி சான்ஸ் போயிடுச்சு. ஃபிளைட் ஏறிட்டான் தாயகத்துக்கு. அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான். ஸ்பெயின்ல பத்திரிகையாளர்கள் ரொனால்டோவை சந்திக்க போறாங்க. அவன் வீட்டுல இல்ல. எங்க தெரியுமா இருந்தான்? நைட்டு போய் இறங்கினாங்க. நைட்டு போய் இறங்கினவன் காலையில தோத்தவங்க 37 வயசு, அடுத்த வேர்ல்ட் கப் அவன் ஆடுவானான்னு கூட தெரியாதுங்க. அவன் எங்க தெரியுமா அவனை சந்தித்தார்கள்? பிளே கிரவுண்ட்ல சந்திச்சாங்க. அவன் பால் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு போயிட்டான். பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன், ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயா, ஏதாவது வார்த்தை. அதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சி. சினிமாவின் மொழி பற்றி பேசினார் எங்க காலேஜ்ல, SIT காலேஜ்ல. சாப்பிடும் போது கேட்கிறேன், ஐயா ஏதாவது சொல்லுங்க ஐயான்னு. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பர்வீன், வாழ்க்கையில ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ முக்கியம் இல்ல, விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்று சொன்னார். என்ன வார்த்தை இது? ரொனால்டோ இருக்கிறான் இல்லையா, அவன் 280 மில்லியன் அந்த டாலருக்கு சவுதி அரேபியாவுடைய அல் நிசார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல பிளேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஜெயிச்ச மெஸ்ஸி கூட சம்பாதிக்காத அளவுக்கு தோற்று போனவன் என்று சொல்லக்கூடிய ரொனால்டோ சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறான் என்பதனை உங்கள் கருத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் வந்தேன். வாழ்க்கை என்பது என்ன? பரிசு பெறுவதா? என்ன கேட்டா பரிசு பெறுவது அப்படிங்கிறது என் பார்வையில் வேறு. இதோ பார், ஜெயித்தால் இப்படி பரிசு கிடைக்கும் என்று ஜெயிக்காதவர்களுக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு தான் ஜெயிக்கின்றவர்களுக்கு பரிசு கொடுப்பது என்று நான் சொல்லுவேன். அப்படித்தான் பறவை பறக்கிறது என்றால் அது விடுதலையினுடைய அறிகுறி கிடையாது. தன்னுடைய வயிற்றில் பற்றி எரியும் பசிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் ஸ்பேஸ்க்கும் இடையில் அவன் அடித்துக் கொள்ளுகின்ற அடித்தலுக்கு பெயர் பறத்தல் என்று நான் சொல்லுவேன். வாய்ப்புகளை எப்படி பார்ப்பது, வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. இப்படி சொல்கிறேன், ரூமி சொல்கிறான், கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. என்ன வார்த்தை அது? கொய்யா மரத்திலிருந்து இறங்கு என்கிறான். ஏனென்றால் பழுத்த பழம் காய்த்திருக்கக்கூடிய குட்டையான கொய்யா மரத்தில் உட்கார்ந்து கொண்டு கனிகளை சாப்பிட்டுக் கொண்டு அங்கிருந்து உலகத்தை பார்த்து கொண்டு இதுதான் உலகம் என்று நாம் நினைக்கிறோம். கிடையாது. உலகம் மிகப்பெரியது, வாழ்க்கை மிக விரிவானது. உன்னுடைய சிறிய வட்டத்தில் இருந்து புறப்பட்டு வெளியில் வா. இந்த சகோதரி சொல்லுகின்ற ரூமியினுடைய ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். முடிந்தால் 2 முறை சொல்லுகிறேன். முடிந்தால் உங்கள் டைரிகளில் போய் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம தோத்துருக்கோம், நிறைய முறை தோக்கிறோம். நிறைய தோக்கிறவங்களுக்கு அவன் சொல்லுகிறான், உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? நான் அறம் சார்ந்து பேசக்கூடியவள். நான் உங்களுக்கு பிரார்த்தனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுடைய வெற்றி இன்று கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் உங்கள் வெற்றியை கொண்டாடக்கூடிய நாள் வந்து சேரும். ஆனால் அதுவரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து கொண்டிருந்தால், செய்கிறோமா? இந்த உலகத்திலேயே தோற்கிறது என்றது என்ன தெரியுமா? களத்தை விட்டு நீங்குவதுதான். களத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறோமா, நாம் தோற்கவில்லை என்ற அர்த்தம். நெவர் குவிட், நெவர் கிவ் அப். கடைசி வினாடிங்க, கடைசி வினாடி
மேல கை வச்சுட்டாங்க. துச்சாதன புடிச்சு இழுக்கிற அந்த நேரத்துல கிருஷ்ணானா வந்தானா இல்லையா? கடைசி வினாடிங்க, நெருப்புல குதிங்கிறாங்க. நெருப்புல கால் வச்சதுக்கு அப்புறமா தாங்க நெருப்பு அணைஞ்சது. இங்க தலைய வெட்டுறதுக்கு போயிட்டாருங்க. இசாக் ஆபிரகாம் போயிட்டார், தலைய வெட்டுறதுக்கு போயிட்டார். வெட்டுறதுக்கு போனதுக்கு கத்தி வச்சதுக்கு அப்புறமா தானே ஆடு வந்துச்சு. கடைசி வினாடி வரைக்கும் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட அந்த கடைசி வினாடியில் தானே உயிர் தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. கடைசி வினாடி வரைக்கும் there is a chance. never give up, never give up. இந்த உலகத்தை தலைமை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய மனதை முதலில் நீங்கள் வெல்ல வேண்டும். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், சுயமரியாதையுடன் இருப்பு. யாராவது பார்த்தியா, பிடிச்சிருக்குதா, உனக்கு அந்த மாதிரி வளரணுமா, பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ, ஸ்டெப் பண்ணு, பிளான் பண்ணு, போ, ஜெயிச்சு காட்டு. இன்னொரு விஷயம் நான் பல தடவை சொல்லிட்டேன், குழந்தைகள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லாதீங்க, தாய்மார்களே தந்தைமார்களே சொல்லாதீர்கள், ஏய் என்னையும் என் பொண்டாட்டியும் நீ பார்த்துக்க வேணான்ப்பா, நீ மாட்டு படிச்சு நல்ல ஆளா வந்து பொழைச்சு போனா போதும்னு. அவன் அதை நம்புறாங்க. அப்படி சொன்னது சத்தியன்னு போய்கிட்டே இருக்கிறான். இன்னில இருந்து டயலாக் மாத்திருங்க. டேய் இத பாருடா, என் வாழ்க்கையை சீரழிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உனக்கு படிப்பு சொல்லி கொடுத்து ஆளாக்கி இருக்கிறேன். நீ தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும், என்னையும் என் மனைவியையும் பிள்ளைகளுக்கும் கடைசி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய காவலாளியாக என் குடும்பத்திற்கு நீதான் இருக்க வேண்டும்ன்ற பாண்டேஜோட பிள்ளைங்களை வளருங்க. நீ பாட்டுக்கு போயிடுறான். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பல தடவை, கோடி தடவை சொல்லி இருக்கிறேன் இந்த விஷயத்தை. நம்ம எல்லாருமே இப்போ ஓங்கி சிரித்து கைத்தட்ட அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல போறேன். நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல, உயிரோட இருக்கிறோம்ல. புரியுது இல்ல பேசுறது? உடம்பு வலிக்காம உட்கார்ந்து இருக்கோம்ல. we win. கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கதை. அது என்ன கதைனா, உழைப்பின் உயர்வை சொல்லும் கதை. கிராஸ் ஹாப்பர் ஒரு கையில ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு வாசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ரொம்ப பசிக்கும், போய் இலைய சாப்பிடும், மறுபடியும் கிட்டார் வாசிக்கும், மறுபடியும் போய் இலைய சாப்பிடும். இதான் வேலை. உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் நான் சொல்லுகின்ற இந்த சொல். நான் தியானித்து பேசுகின்றவள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சொல்லை இதோ சொல்கிறேன் பாருங்க. அந்த கிராஸ் ஹாப்பர் வாசிக்கிட்டே இருக்குதா, மழை காலம் வந்துருச்சு, பறக்க முடியல, நடக்க தான் முடியுது, பசி. அது கீழே பார்த்தா அதுக்கு எறும்புகள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு எறும்பு ஃப்ரெண்டு. கரெக்டா சொல்றேனா பாப்பா? கதையை கரெக்டா சொல்றேனா? அந்த எறும்பு கிட்ட போய் அது கேக்குது, எனக்கு பசிக்குது, ஏதாவது கூட. உடனே அது சொல்லுது, சோம்பேறித்தனமா உழைக்கிற காலத்துல உழைக்காம, சேமிக்கிற காலத்துல சேமிக்காம, கிட்டார் வாசிக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த வேலை. உனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் பெருசா போச்சா? வா, நான் உனக்கு சோறு தரேன், ஆனா ஒரு வேலை செய்யணும். என்ன? டெய்லி என்னோட நடக்கணும். நடந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 10 அரிசி கொண்டு போய் ராணி கிட்ட கொடுப்பேன். டெய்லி அவங்க எனக்கு ஒரு அரிசி கொடுப்பாங்க. அந்த ஒரு அரிசி நான் சாப்பிட்டுருவேன். அந்த 9 அரிசியில மழை காலத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கும், மானியம் கொடுப்பாங்க. என் கூட நீ வரணும். அன்றிலிருந்து அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்புகளோடு வரியோடு வரியாக இருந்து கொண்டு உழைக்க கற்றுக்கொண்டது என்று வெள்ளைக்காரன் அந்த கதையை முடித்தான். பர்வீன் சுல்தானா அந்த கதையை அவன் முடித்த இடத்திலிருந்து தொடங்குற. நான் தான் அந்த வெட்டுக்கிளி. போறேன், டெய்லி போய் 10 அரிசி சம்பாதிக்கிறேன். திடீர்னு மனசுக்குள்ள இசை வாசிச்சிருக்கேன் இல்லையா, உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி வருது. டெய்லி இந்த மாதிரி வரிசையோட நின்று எறும்புகளோட நின்று அரிசி சம்பாதிக்கணும்னா நீ எறும்பா தானே பிறந்திருக்கணும், நீ ஏன் வெட்டுக்கிளியா பிறந்த? உனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? இது உன் வேலை இல்லை, வெளியில போ, வரிசையை விட்டு வெளியில போ அப்படிங்குது மனசு. வெட்டுக்கிளி வரிசையை விட்டு வெளில வந்துருச்சு. தன் ஆன்மாவின் சொல்லை கேட்டு வெளில வந்துச்சு. நேரா எறும்பு கிட்ட போச்சு. என் டோன்லயே கேட்டுச்சு, ஏய் என் கிட்டார மரியாதையா கொடு,
இனிமேல் உன்னோடெல்லாம் நான் நடக்க மாட்டேன், எனக்கு வேணாம், உன் சோறு எனக்கு வேணாம், எனக்கு கிட்டார் வாசிக்காம எப்படியோ இருக்குது, மரியாதையா என் கிட்டார் கொடு. அந்த எறும்பு தலையில அடிச்சுக்கிட்டு செத்து போற, எனக்கு என்ன, இனிமேல் சோறுன்னு வந்து நின்று செருப்புல தான் அடி, நான் வரமாட்டேன், செத்தாலும் சாவேன தவிர வாசலுக்கு வர மாட்டேன், என் கிட்டாரை கொடு. கிட்டாரை வாங்கிட்டு இவ்வளோ வேகமா பேசிருச்சு, ஆனா பசிக்குமே, மேல போய் உட்காந்துட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரம்யமா இருக்கு, போய் பறக்குது, ஒரு ஒரு இலை சாப்பிடுது, மறுபடியும் வாசிச்சுக்கிட்டே இருக்கு, யோசிக்குது, தன் வாழ்க்கையை பத்தி யோசிக்குது. என்னடா பண்ண போறோம் நம்ம, மழை வந்தா என்ன பண்றது, மறுபடியும் இவங்கிட்ட போய் நிக்க முடியாது, என்ன பண்றது, யோசிச்சுட்டே இருக்கும்போது கீழே பாக்குது, அந்த எறும்பு போய்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, எறும்பு போயிட்டு இருக்கா, சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்து நிறுத்திருச்சு, மியூசிக் நிறுத்திருச்சு, ஸ்லோவா போகுது, மறுபடியும் மியூசிக் வாசிச்சா ஃபாஸ்டா போகுது, மறுபடியும் நிறுத்துது, ஸ்லோவா போகுது. ஓ இதானா ரகசியம். நேரா கீழே வந்து ஒரு எறும்பை மட்டும் தனியா கூப்பிட்டுச்சு. என்ன, நான் நல்லா வாசிக்கிறேனா? ஓ அதை கேட்குறியா, சூப்பரா வாசிக்கிற, நான் வாசிச்சா என்ன நடக்குது, உழைப்பு என்ன வழியே தெரியாம 10 அரிசிக்கு 15 அரிசி நான் வந்து சம்பாதிச்சிடுறேன், உனக்காகவே நான் வாசிக்கிறேன், இந்த 15 அரிசியிலேருந்து ஒரு அரிசி தரியா? தரேனே, தொடர்ந்து வாசிப்பியா? தொடர்ந்து வாசிக்கிறேன், சாயந்தரம் வரைக்கும் வாசிக்கிறேன். ஓகே, இப்படி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு. உழைக்கிற எறும்பு ஒரு நாளைக்கு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்து கொண்டு அதை மார்க்கெட் செய்த ஒரு வெட்டுக்கிளி ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதித்தது என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எது மிக ஆழமா, உங்கள் ஆன்மா எதை மிக ஆழமாக தேடுகிறதோ என் தோழமைகளே, அதற்குள் நீங்கள் உங்களை செலுத்திக் கொள்ளுங்கள் என்கிறேன் நான். அது உங்களை வாழ வைக்கும். திருமந்திரத்தில் என்னுடைய ஆன்மாவை உலுக்கி அந்த பாடலை சொல்லிவிட்டு நான் அந்த 4 கவிதைகளை சொல்லிவிட்டு போகிறேன். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். Just to understand that. வேதங்களை படிக்கின்ற பொழுது, இலக்கியத்தை படிக்கின்ற பொழுது, யாரேனும் பேசினால் கேட்கின்ற பொழுது அதனுடைய பொருளுக்குள் உங்களுடைய சிந்தனையை செலுத்துகிறீர்களா, அதற்கு பெயர் அங்கே கல்வி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கற்றல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, கடவுள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடவுள் என்பது நிகழ்ந்து கொண்டிருப்பதுதான், அது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல, நிகழ்கிறது. அது குர்ஆனிலே இறைவன் சொல்லுகிறான், நான் காலமாக இருக்கிறேன், என்னை குறை சொல்லாதீர்கள். காலம் நிகழ்கிறது, இறைவன் நிகழ்கிறான். எங்க அம்மா சொன்னாங்க அங்க ஒரு வார்த்தை, இந்த உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். இப்போ நாம ஏதோ ஒரு போட்டோ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் எழுதுனாங்க சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல இருக்கிற அளவுக்கு நாம அழகும் கிடையாது, ஆதார் கார்டுல இருக்கிற அளவுக்கு நம்ம அசிங்கமும் கிடையாது. உண்மை தானே, உண்மைங்க அது. எங்க அம்மா சொன்னாங்க, நான் ஏதாவது ஒரு செல்ஃபி எடுக்கணும்னா, ஏதோ ஒன்று போட்டோ எடுக்கணும்னா எவ்வளோ முகத்தை சரி பண்ணிக்கிறோம், ஏன் ஒரு கேமரா இருக்கன உடனே சரி பண்ணிக்கிறோம்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஒரு கேமரா வந்த உடனே உன்னை நீ சரி பண்ணிக்கிறியே, 24 மணி நேரமும் ஒரு கேமரா நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, அதற்கு பேர் கடவுள், ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்று நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறத நாம எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும். அந்த கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கு. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இது ஆலயமா இருந்தா இந்த உள்ளத்திலேயோ இந்த உடல்லையோ அழுக்கு சேர விடுவோமா, தூய்மையற்றதை செய்வோமா, தூய்மையற்றதை பேசுவோமா, உள்ளதான் போடுவோமா, வெளியில தான் சொல்லுவோமா? இங்க பாருங்க, இந்த வாயை மட்டும் சிறப்பா சொல்றார். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், தெள்ள தெளிந்தார்க்கு வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். 2வது வரி, வாய் இருக்குல்ல, இதுதான் கோபுர வாசலாம். நல்லதுதான் சாப்பிடணும், நல்லதுதான் பேசணும். 2 விஷயம், கோவில் வாசல் இது. கவனம். இன்னொன்னு சொல்றேன், அடுத்த வார்த்தை இருக்குல்ல, தெள்ள தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம். உன் ஜீவன் தான் சிவலிங்கம். சிவலிங்கம்க்கு பதிலா நீங்க எந்த கடவுள் பேரையும் போட்டுக்கொள்ளுங்கள். தெள்ள தெளிவு வந்து விட்டால் உங்கள் சீவனுக்குள் சிவலிங்கம் வந்துவிடும். இந்த 3ம் நடந்து விட்டால் கள்ள புலன்கள் இருக்குல்ல, இந்த 5 புலன்களும் கள்ள புலன் 5ம்
காடா மணி விளக்கு, நாம் செய்யக்கூடிய அத்தனைக்கும் சாட்சியாக அது நிற்கும் என்று சொல்லுகிறான் திருமூலன். நான் இதை வாசிக்கின்ற பொழுது என் வயது சிறியதாக இருக்கின்ற பொழுது என் புரிதல் வேறாக இருந்தது. இன்றைக்கு வயது கூட கூட என்னுடைய வாழ்க்கையினுடைய திசையை நோக்கி இந்த சொற்கள் என்னை செலுத்துகின்றன. அப்பா மரணப்படுக்கையில் சொன்ன வார்த்தை, காலத்திற்கு பயந்துகொள். காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது. காலமே இரவு, காலமே பகல். அதுக்கப்புறம் 3 மணிக்கு அப்புறமா அப்பா இறந்துட்டார். கடைசி வினாடியில் அப்பா சொன்ன வார்த்தை, இன்னொரு வார்த்தை சொல்ற, துரோகம் இருக்கு இல்லைங்க. சில பேர் சட்டுன்னு துரோகம் பண்ணிடுறாங்க, பார்த்திருக்கீங்களா? யோசிக்கிறதே இல்லைங்க. அதாவது துரோகம் யாருக்கும் சகம் இல்லையா. சகம்னா கூட இருக்காதான், நட்பு கிடையாதான். துரோகம் செய்கின்றவர்களுக்கு துரோகம் தோழமை கிடையாது. யாரெல்லாம் அந்த துரோகத்தை செய்தார்களோ போய் அவர்கள் வீட்டை பார். பயமா இருக்குங்க. சொல்லிலே எனக்கு அந்த சூட்சுமத்தை, அந்த அக்கினியை வைத்து அப்பா சொல்கிறார் இந்த சொல்லை. இன்னொரு கவிதை சொல்கிறேன், உங்களுக்கு கேட்கவே இல்லை, வீட்டில் எடுத்துட்டு போறதுக்காக சுயமாக அப்படி எழும்பி நிற்க வைத்து உங்களை அப்படியே உலுக்கி இந்த உலகத்திற்கு தலைமைத்துவம் செய்வதற்காக அப்படி தூக்கி நிறுத்துற ஒரு சொல். யாருடைய விசுவாசம், யாரிடத்திலும் அவர்கள் தகுதிக்கு மீறி விசுவாசமாய் இருந்திராத. ஐயோ, யார் சொல்வார்கள் இந்த வார்த்தையை? எங்க அம்மா சொன்னாங்க இந்த வார்த்தையை, எனக்கு விளங்குற மாதிரி சொன்னாங்க. வெளியில வாசல்ல பிச்சைக்காரன் இருக்கிறானா, அவனுக்கு பிச்சை போடு, பிரசாதத்தை போடாத, அந்த பாத்திரத்துல நீ போய் உக்காந்துக்காத, அதுக்கு பசிக்கு சோறு, அதை போடலாம். பிரசாதமோ நீயோ போய் அந்த பிச்சை பாத்திரத்தில் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து விடாதே. இப்படிப்பட்ட கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் மிகப்பெரிய நஷ்டத்தை சம்பாதிப்பாய். என்ன சொல் இதெல்லாம்? இதை சொல்வதற்கு இன்றைக்கு அப்பா இல்லை, ஆனால் அப்பா சொல்லிவிட்டு போன சொல்லி இருக்கிறது. பைபிள் ஒரு வார்த்தையை சொல்கிறது, தகப்பன்மார்களை பார்த்து சொல்கிறது. மகன் இருக்கிறானா உங்கள் வீட்டில், பிரம்பு எடுக்காதவன் மகனை பகைப்பான். கண்டிப்பு தேவை. இங்க நிறுத்துற, உடனே வீட்டுல போய் குச்சி எடுத்துடலாமா? குச்சி வேலை செய்யுமா? குச்சி வேலை செய்யாது. எப்ப வேலை செய்ய தெரியுமா? என் தகப்பன் திருட மாட்டான், என் தகப்பன் பொய் சொல்ல மாட்டான், என் தகப்பன் என் தாயை தவிர வேறு யாரோடும் அந்த உறவை வைத்துக் கொள்ள மாட்டான், என் தகப்பன் யாரிடத்திலும் கடன் பெற மாட்டான், என் தகப்பன் எனக்கு ஹீரோ என்று சொல்லக்கூடிய ஆற்றலை எந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் தருகிறானோ அவன் கையிலே பிரம்பு எடுத்தால் மகன் நட்பாவான், பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். குர்ஆனிலே ஒரு சொல் இருக்கிறது, அதுவும் ஆண்களுக்கானதுதான். சில பேர் சொல்வாங்க, என் பொண்டாட்டியை திருத்தவே முடியறது இல்லைங்க, நானும் திருந்துவான்னு பாக்குறேன், அவ திருந்துறாளே இல்லை. குர்ஆன் சொல்லுகிறது, அவள் உன் விலா எலும்பிலிருந்து உருவப்பட்டவள், அது வளைவாத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதே, உடைந்து விடுவாய், அவள் அல்ல நீ. ஏனென்றால் அது உன் விலா எலும்பு கொஞ்சம் வளைவாத்தான் இருக்கும். எது எப்படி இருக்க வேண்டுமோ அது அப்படித்தான் இருக்கும். யாரையும் எந்த காலத்திலும் மாற்றிட முடியாதுங்க. மாற்ற முடியும் என்று சொன்னால் அவர்களாக முடிவு செய்யாமல் ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் மாற்ற முடியாது. உங்களுக்குள் அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை புத்தகங்களும் இத்தகைய பேச்சுகளையும் இந்த நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் 40 வயதிலேயே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன என்கிறார் பெர்னாட் ஷா. அப்படி இறந்து போகாமல் வினாடிகளினுடைய கடைசி துளி வரைக்கும், உயிர் பிரிகின்ற அந்த நேரம் வரைக்கும் கற்றலில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் செலுத்தக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றால் அந்த வையத்தை, நம் உலகம் என்று சொல்லுகின்ற இந்த வையத்தை நாம் தலைமை கொள்ளுவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.